வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னாடி குருவாயூர் கோயிலை பற்றிய விவரங்களோடு குருவாயூர் யாத்திரை அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமான யானைகளை இந்த இடத்துல வச்சு பராமரிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேரு புன்னத்தூர் கோட்டா, அதாவது புன்னத்தூர் கோட்டை. இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட குருவாயூர் யாத்திரை வீடியோ பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோவோட டாப் கார்னர்ல, ரைட் சைடு டாப் கார்னர்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுதான் புன்னத்தூர் கோட்டையோட என்ட்ரன்ஸ். இதுக்கு வழியா உள்ள போவாங்க. சொந்த வாகனத்துல வர்றவங்க இங்க பார்க் பண்ணிக்கலாம். டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போவோம் நண்பர்களே. ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் டிக்கெட் இங்க வாங்குறாங்க. இந்த புன்னத்தூர் கோட்டை குருவாயூர் கோவில்ல இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. நம்ம உள்ள வந்த உடனே இடது பக்கம் இந்த பெரிய ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. யானைகள் இயற்கையான சூழ்நிலையில குளிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த புன்னத்தூர் கோட்டையில இருந்துதான் அந்த காலத்துல மன்னர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுதான் புன்னத்தூர் அரண்மனை நண்பர்களே. இந்த அரண்மனை ரொம்பவே சிதிலமடைஞ்சு காணப்படுது. இதுக்கு உள்ள போய் பார்க்கறதுக்கு யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. இந்த புன்னத்தூர் கோட்டை 11.5 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. இந்த கோட்டையோட மைதானத்துல, அதாவது அந்த காலத்துல வீரர்கள் பயிற்சி எடுக்கிறதுக்காக இருந்த மைதானத்துல இன்னைக்கு குருவாயூர் தேவசம் போர்டு 39 யானைகளை வச்சு பராமரிக்கிறாங்க. இந்த புன்னத்தூர் கோட்டா யானைகள் முகாம நம்ம தினந்தோறும் காலையில 9 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் பார்வையிடலாம் நண்பர்களே. இந்த புன்னத்தூர் கோட்டா யானைகள் முகாம்ல ஒரு காலத்துல 90 யானைகள் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா இப்ப 39 யானைகள் தான் இருக்கு. இங்க உள்ள யானைகளை தான் குருவாயூர் கோவில்ல நடக்கிற விசேஷங்களுக்கு பயன்படுத்துறாங்க. இங்க எப்படி இவ்வளவு யானைகள் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, பக்தர்கள் வேண்டுதலுக்காக வாங்கி விட்டுருக்காங்க யானைகளை. கேரள மக்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சதுதான் யானைகளும். கேரள மாநில அரசோட சின்னத்துல யானை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க யானைகளுக்கு பாரம்பரிய முறைப்படி பயிற்சி கொடுக்கறாங்க. இங்க நம்மளுக்கு ஒரு காட்டுக்குள்ள போய் நேரடியா யானைகளை பார்க்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இங்க ஆலமரமோ அரச மரமோ நிறைய இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஆலமரம் அரச மரம் தான். காட்டுல வளரக்கூடிய எல்லா விதமான மரங்களும் இங்க இருக்கு. இந்த புன்னத்தூர் கோட்டையில தான் யானை பாகன்களுக்கான பயிற்சி பள்ளி செயல்படுது. இங்க யானைகளுக்கும் ஆயுர்வேத புத்துணர்வு சிகிச்சை கொடுக்கறாங்க. வயதான நோய்வாய்ப்பட்ட யானைகளையும் இங்க வச்சு பராமரிக்கிறாங்க. வாங்க நண்பர்களே, இங்க வர்ற பெரியவங்களும் குழந்தைகள் மாதிரி குழந்தைகளோட குழந்தைகளா ஆயிடுறாங்க. யானைகளை பார்த்தோன்னே நம்மளும் அதே மாதிரி யானைகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வருவோம். இந்த யானைகள் முகாம்ல ஆணையூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். நம்மள மாதிரி பக்தர்கள் ஆணைக்கு சாப்பாடு ஊட்டுறது ஆணையூட்டுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம விநாயக பெருமானுக்கே சாப்பாடு ஊட்டுற மாதிரி அது ஒரு சடங்கு. இந்த புன்னத்தூர் கோட்டைய பேலஸ் ஃபார் எலிபேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
இங்கதான் குருவாயூர் கேசவன், ராமச்சந்திரன் அப்படிங்கிற 2 பிரபலமான யானைகள் இந்த முகாம்ல தான் இருந்துச்சு. குருவாயூர் கோயிலுக்கு குடும்பத்தோட வர்ற பக்தர்கள் தங்களோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு இந்த புன்னத்தூர் கோட்டை யானை முகாமுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசு ரொம்பவே லேசான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். எந்த ப்ரெஷர் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, மனக்குழப்பம் இருக்காது. இந்த வீடியோவை பார்க்குற தாய்மார்கள் தங்களோட குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டையில இந்த வீடியோவை நீங்க தாராளமா காமிக்கலாம். யானைகளை காமிச்சுக்கிட்டே அழகா சாப்பாடு ஊட்டலாம். கிருஷ்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். வருஷம் பூரா குருவாயூர் கோயில நடக்கிற விசேஷங்களுக்கு இந்த யானைகளை பயன்படுத்துறாங்க. யானைகளுக்கு இங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து தென்னை மட்டைகளை கொடுப்போம். இங்க வந்து பாக்கு மட்டையை கொடுக்குறாங்க, அதோட தென்னை மட்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க. நம்ம பார்த்த அளவுல இங்க வந்து நிறைய பாக்கு மட்டையை தான் அந்த யானைகள் தூக்கிட்டு போகுது சாப்பிட்றதுக்கு. ஒரு யானை தனக்கான உணவை தூக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். எப்படி அழகா டேர்ன் பண்ணி வருது பாருங்க, அடுத்த யானையில இடிக்காத அளவுக்கு. யானை வந்து ரொம்ப புத்திசாலியான விலங்குங்க. யானை பக்கத்துல வரையில நம்மளுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்க ஒரு யானைப்பாகன் தன்னோட யானைக்கு உண்டை கட்டி, அதாவது சாப்பாடை வந்து நல்லா கட்டியா உருண்டையா உருட்டி அதோட வாயில திணிக்கிறாரு. இதைத்தான் உண்டை கட்டின்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம். தன்னோட சாப்பாடு எடுத்துட்டு இந்த யானை எவ்வளவு கம்பீரமா நடந்து வருது பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யானையை பார்த்து சந்தோஷப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. குருவாயூர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்ட கையோட இங்கேயும் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் மன நிறைவோட இருக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவில் என்னோட இணைஞ்சிருந்ததுக்கு.